இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். அப்படின்னா ஈக்குலிபிரியம்னா சமநிலை, ரைட்டா? அப்போ சமநிலை இந்த வேதியியல் சமன்பாட்டில் அந்த வினை பிரிக்கிறது அதில் சமநிலை இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட குணநலங்கள் என்ன அப்படின்னா சமநிலையின் குணநலங்கள் என்னது, அதில் வினை புரியும் ரியாக்டண்ட்டோட குணநலங்கள் என்ன, அதுதான் மீனிங், ரைட்டா? கேரக்டரிஸ்டிக். அப்போ வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் லிசா அப்படின்னா லிசாவோட குணநலங்கள் என்ன, வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த டீச்சர் அப்படின்னா டீச்சரோட குணநலங்கள் என்னன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னா இந்த சமநிலையின் குணநலங்கள் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா அப்போ சமநிலைன்றது ஒரு செயல்பாடு தான், ரைட்டா? ஒரு வினை தான். அதில் பொருள்கள் ஈடுபடுது இல்லையா, ரியாக்டன்ட்டு, அதனோட குணநலங்கள் தான் இது குறிக்கிறது. இன்னும் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா கெமிக்கல்னு என்னது, கெமிஸ்ட்ரியில் உள்ள கெமிக்கல் ரசாயன அதாவது சமநிலையில், அதாவது ரெண்டு வேதிப்பொருட்கள் வினைபுரிகிறது, ரைட்டா? ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஒரு காம்பவுண்டோ இல்லை ரெண்டு எலிமெண்ட்டோ ஒன்று சேர்ந்து வினைபுரிக்கிறது, அதான் சொன்னால் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா. கெமிக்கல் ஏற்கனவே 5 டைம் 10 டைம் சொல்லிட்டேன். அதாவது வேதியில் வினைபுரியறதுனால சமநிலை ஏற்படுகிறது. வேதி வினையின் சமநிலை என்றால் இதில் வேதிநிலையின் சமநிலையில் எது இந்த ரேட்ஸ்னால் அதோட விகிதாச்சாரங்கள். விகிதாச்சாரம் எப்படி இருக்கும்? ஃபார்வேர்டு ரியாக்ஷன் அண்ட் பேக்வேர்டு ரியாக்ஷன்ஸ் அது ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ 10 இங்கே இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுனா போகுது, 5 ஆனால் ஒன்று சமமாகிடுதா இல்லையா? அதனால தான் ரேட்ஸ்னால் விகிதாச்சாரங்கள் எதனோட ஃபார்வேர்டு ரியாக்ஷன் அண்ட் பேக்வேர்டு ரியாக்ஷன். அதில் ஃபார்வேர்டுக்கு அடுத்து ஏன் ரியாக்ஷன் போகலன்னு கேட்கக்கூடாது. இது காமன் டு தீஸ் 2 திங்ஸ், ரைட்டா? ஃபார்வேர்டு ரியாக்ஷன், த ரேட்ஸ் ஆஃப் த ஃபார்வேர்டு ரியாக்ஷன்னா அதாவது விகிதாச்சாரம், ஃபார்வேர்டு ரியாக்ஷன் விகிதாச்சாரம் மற்றும் பேக்வேர்டு ரியாக்ஷன் விகிதாச்சாரங்கள் ஆர் ஈக்குவல் சமமாக இருக்கும். எதில்? கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில். இன்னொன்று ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்கும், ரைட்டா? அப்போ த அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அப்சர்வபிள்னா என்னது, கவனிக்க வேண்டிய ஒரு குணநலங்கள். அப்சர்வபிள்னா ஈர்த்து கொள்ளக்கூடிய, அப்சர்வ்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ், சார் யூ மஸ்ட் அப்சர்வ் வாட் ஐ ஆம் டீச்சிங் யூ. அம்மா நான் என்ன சொல்கிறேன்றது நீ கவனி. அப்சர்வ்னா கவனின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு என்னது, கவனிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. இடத்துக்கு இங்கிலீஷ் மாறும். அப்படின்னா அதாவது அப்சர்வபிள்னு சொன்னால் அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ் குணநலங்கள், கேரக்டர்னாலும் குணநலங்கள் தான், ரைட்டா? ரெண்டு ஒன்று தான். நீ அது ஒரே கெமிஸ்ட்ரி வரும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்சர்வபிள் குணநலங்கள்னால் நீ கவனிக்க வேண்டிய குணநலங்கள் என்ன அப்படின்னா சச்சஸ் ப்ரெஷர்னா அழுத்தம், ரைட்டா? 1 2 கான்சன்ட்ரேஷன், அதனோட அடர்த்தி, அந்த ரியாக்டண்ட்டோட அடர்த்தி, அண்டு அதனோட கலர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒரு கலர் இருக்கும் இல்லையா? அண்டு டென்சிட்டி, அதனோட கான்சன்ட்ரேஷன்னா அதனோட லிக்விடாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன், அதேமாரி இது அடர்த்தி தான். அது டென்சிட்டினா அதுவும் ஒரு கான்சன்ட்ரேஷன் தான், அதுவும் ஒரு அடர்த்தி தான், ரைட்டா? அண்டு விஸ்காசிட்டி, பசபசப்பு தன்மை, பசையை போய் தொடுற ஒரு பசை இருக்குது வீட்டில், அது கையை வச்சு தொட்டோன்னு ஒட்டிக்கிறது ஒரு விரலில். அப்போ இன்னொரு விரலை வச்சு அந்த பசையை தொட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் 2 விரலையும் ஒட்டிக்கிறோம். விஸ்காசிட்டி, பசபசப்பு தன்மை, இந்த 4ம் எக்ஸட்ரா இன்னமும் இருக்கிறது ஆஃப் த சிஸ்டம். அப்படின்னா அந்த அமைப்புனா அந்த எலிமெண்ட் அந்த ஒரு காம்பவுண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ரிமைன் அன்சேஞ்சு வித் டைம். அப்படின்னா அது மாறாது, நேரத்தை பொறுத்து மாறாது. ஏன்னா ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சு, அப்புறம் மாறுமா? ரெண்டுமே சமநிலைக்கு வந்துடுச்சு, ரியாக்ஷன் நடக்கும், ஆனால் சமநிலையிலேயே நடக்கும். எப்படி? இப்போ நீயும் வலுவானவன், நானும் வலுவானவன், ஒரு கோடு நடுவில் ஒரு கோடு போட்டுருவா, நீ என்னை அங்கிட்டு இழுக்கணும், நான் உன்னை இங்கிட்டு இழுக்கணும், 2 பேரும் சரியாக இருக்கும். நீ என்னையும் இழுக்க முடியாது, நான் உன்னையும் இழுக்க முடியாது, ஆனால் இழுத்துக்கிட்டே தான் இருப்போம். இது வினை புரிஞ்சிக்கிட்டே தான் இருப்போம், இழுத்துக்கிட்டே தான் இருப்போம். நீ என்னையும் அங்கிட்டு இழுக்க முடியாது, நான் உன்னையும் இழுக்க முடியாது. அதான் சொல்கிறான் ஆஃப் த சிஸ்டம்னா அந்த என்னது, அந்த வினையில் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், ரிமைன்ஸ்னால் மாறாது. எப்படி? வித் டைம், எவ்வளோ நேரமானாலும் நீ என்னை இழுக்க முடியாது, நான் உன்னையும் இழுக்க முடியாது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் நல்லா பார்த்துக்க, எப்போ மாறாது? ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறமா தான் மாறாது. ஈக்குலிபிரியம் ஆகிறதுக்கு முந்தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்டர், ரைட்டா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அதே நல்லா கவனிச்சுக்கணும்.
And next, the chemical equilibrium is a dynamic equilibrium. Dynamicனா ஸ்டேட்டிக்னா நிலையான ஒன்று, டைனமிக்னா செயல்படும் ஒன்று. அப்போ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ன்றது அது கெமிக்கல் என்றது வேதி சமநிலை, சமநிலை என்றது இஸ் அ டைனமிக் ஈக்குலிபிரியம். டைனமிக்னா செயல்படும் சமநிலைன்னு அர்த்தம். செயல்படும் ஆனால் சமநிலையாக வந்து நிற்கும், ரைட்டா? அதை சமநிலை ஈக்குலிபிரியம், அதாவது செயல்படும் சமநிலை ஈக்குலிபிரியம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிகாஸ் ஏனென்றால் போத் த ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா, அதாவது ஃபார்வேர்டு ரியாக்ஷன் ரியாக்டன்ட் வந்து வினைபுரியும், அடுத்து பேக்வேர்டில் வந்து ப்ரொடக்ட் வினைபுரியும். அந்த ரெண்டு ரியாக்ஷன்களும் கண்டினியூ டு அக்கர், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சமநிலையில் தான் இருக்கும். இங்கிட்டு 5 தான் இருக்கும், அங்கிட்டு 5 தான் இருக்கும். வினை நடந்து கொண்டு தான் இருக்கும். எப்படி நீ இழுக்கிறது நாளுக்கு நம்ம 2 பேரும் இழுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நீ என்னையும் இழுக்க முடியாது, நான் உன்னையும் இழுக்க முடியாது. அதை மாதிரி தான் ரிமைன் அந்த 2 ரியாக்ஷனும் கண்டினியூ தொடர்ச்சியாக அக்கர்னு நடந்து கொண்டு தான் இருக்கும். ஈவன் தோ இட் அப்பியர்ஸ் ஏ ஸ்டேட்டிக் எக்ஸ்டர்னலி அப்படின்னா, ஸ்டேட்டிக்னா நிலையான ஒன்று வர்ற வரைக்கும் வெளிப்புறமாக, எக்ஸ்டர்னலில் வெளிப்புறமாக நிலையான தன்மையை பெறும் வரைக்கும், ஸ்டேட்டிக்னா நிலையான, எக்ஸ்டர்னல் வெளிப்புறமாக நிலையான தன்மையை பெறும் வரைக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இன் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம், அப்போ ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் வாட்டர் பார்த்தோம்ல, ஒரு கண்டெய்னரில் வாட்டரை வச்சிடறோம், அது எவாபரேட் பண்ணுது, ஆனால் வெளியில் போக முடியாது. அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது எவாபரேட் ஆகுது, அந்த ஆவி வேப்பர் ஆகுது. நம்ம ஹீட்டை நிப்பாட்டின உடனே என்னது, அந்த ஆவி என்ன ஆகுது, கீழே வந்து வாட்டராக மாறிடுது. இன் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் சேம் தான். த வால்யூம் ஆல்வேஸ் த பேஸ் ரிமைன்ஸ் சேம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, வால்யூம் சேமாக தானே இருக்கும். அப்போ இந்த அதோட கொள்ளளவு, வால்யூம்னா கொள்ளளவு, ரைட்டா? கொள்ளளவு ஆஃப் ஆல் ஃபேஸஸ், எந்த ஒரு நிலையிலையும் அந்த கண்டெய்னர் விட்டு வெளியில் போகாது இல்லையா, கண்டெய்னர் விட்டு வெளியில் போகாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். த வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது நிலையானதாக ஒன்றுதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, நீரேற்றப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்ல, அதுதான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம். இந்த பெப்சி, கொக்கோ கோலா பாட்டில் அடைச்சி வச்சுருக்காங்களே, அதுதான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் மெல்லிய குடிபானங்கள்னு சொல்லுவாங்க. மெல்லிய குடிபானங்கள்னு அந்த இடத்துல வராது. நீ அதை இப்போ நம்ம குடிக்கிற அந்த குளிர்பானங்கள் எது, பெப்சி, கொக்கோ கோலா, இதுதான். அதில் ஏரேட்டட் அப்படின்னு நீரேற்றப்பட்ட, அப்போ ஏரேட்டட் நீர் இல்லை அந்த இடத்துல, அதை கார்பன் டை ஆக்சைடு ஏற்றி வச்சுருப்பான், ரைட்டா? ஏரேட்டட்னு ஏற்றப்பட்ட, அதாவது ஏரேட்டட்னால நீர் ஏற்றப்பட்டன்னு தான் அர்த்தம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு நீர் இருக்குது, அதனால தான் நீரேற்றப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்புறம் குடிபானங்கள் கண்டெய்ன் இருக்கிறது, வைத்திருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதில் கரைஞ்சிருக்கு. என்ன இருக்குது, அந்த நீ குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா பெப்சியில் டிசால்வ்னா கரைந்து இருக்கிறது. எது, கார்பன் டை ஆக்சைடு கரைந்து இருக்கிறது. நல்லா திரும்பிடுங்க. நீரேற்றப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிபானங்கள் கண்டெய்ன்ஸாக வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. என்னது, டிசால்வ்னா கரைந்திருக்கிறது, அதுக்குள்ளே கரைந்திருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு இன் ஏ பாப் பாட்டில். பாப்புன்றது நம்ம குடிக்கிற ஒரு குளிர்பானம், அப்படி ஒரு பண்ணு இருக்குது, அதுக்குள்ளே அடைந்திருக்கிறது. உதாரணமாக அதுக்கு பேர் என்ன, சோடான்னு சொல்லி வாங்கி குடிக்கிறீங்கள, அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. நீ அது திறந்த உடனே புஷ்ஷுன்னு ஒரு ஆவி மாதிரி வெளியில் போகும், அது என்னது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, அதுக்குள்ளே இருக்குது, ரைட்டா? வென் த பாட்டில் இஸ் சீல்டு, அது மூடி இருக்கு வரைக்கும். வென்னா அப்பொழுது வரைக்கும். எப்பொழுது வரைக்கும், த பாட்டில் இஸ் சீல்டு அப்படின்னா அந்த பாட்டில் மூடி இருக்கிற வரைக்கும். த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதுக்குள்ளே கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. த டிசால்வ்னா கரைந்திருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. நல்லா பார்த்துக்கோ. வென் அப்படின்னா அப்பொழுது. எப்பொழுது, வென் த பாட்டில் இஸ் சீல்டு அப்படின்னா பாட்டில் மூடி இருக்கிற வரைக்கும். வென்னு அது வரைக்கும். த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா கரைந்திருக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஆனது எந்த வடிவத்தில் இருக்கும், பிராக்கெட்டில் போட்டிருக்கான், இந்த ஃபார்ம் ஆஃப் கார்போனிக் ஆசிட். அதுக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன வடிவத்தில் இருக்கும், கார்போனிக் ஆக்சைடு என்ற வடிவத்தில் உள்ளே இருக்கும் சோடாவுக்குள்ளே அப்படின்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு அண்டு கேசியஸ் CO2 அப்படின்ட்டா, அது ஒரு கேஸ் வடிவத்திலேயே இருக்கும். அதாவது உள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய இது மூடி இருக்கிற வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு கரைந்திருக்கு. அது எந்த வடிவத்தில் இருக்கும், கார்போனிக் ஆசிட் வடிவத்திலையும். அண்டு கேசியஸ் CO2 அதாவது
வாயுவான CO2 வடிவத்திலையும் உள்ளே இருக்கும். ஆர் இன் ஈக்குலிபிரியம், இந்த ரெண்டுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். எது கார்போனிக் ஆசிட்டோ கேசி CO2வும் ரெண்டுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்கும், சமமாக இருக்கும். ரைட்டா? வித் ஈச் அதர், ஒன்றுக்கொன்று. வித் ஈச் அதர்னா ஒன்றுக்கொன்றுன்னு அர்த்தம், ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ அது வித் ஈச் அதர் போட்டால் வென் யூ ஓப்பன் த பாட்டில், அப்போ நீ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுற என்ன நடக்கும் பார்ப்போமா? வென் யூ ஓப்பன் த பாட்டில் த கேஸஸ் CO2, அப்போ அந்த கேஸஸ் CO2 அந்த காத்தான ஒரு அந்த வாயுவான CO2 கேன் எஸ்கேப், வெளியில் போயிடும். திறந்த உடனே வெளியில் போயிடும். கேன் எஸ்கேப்னா வெளியேறி விடும். எஸ்கேப்னா வெளியேறது. ரைட்டா? அந்த நீ திறந்த உடனே வென் யூ ஓப்பன் த பாட்டில் ஓப்பன் பண்ண இந்த கேசியஸ் CO2 வெளியில் போயிடும். மீதி என்ன இருக்கும்? கார்போனிக் ஆசிட் இருக்கும். ஸோ த டிசால்வ்டு CO2 பிகின்ஸ் டு அன்டிசால்வ் பேக். அப்படின்னா அந்த வெளியில் போன கார்பன் டை ஆக்சைடு திரும்பி வந்து டிசால்வ் ஆகுமா? திரும்பி வந்து கரையுமா? நீ திறந்துட்ட, வெளியில் போயிடுச்சு, காற்றுல போயிடுச்சு, திரும்பி வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து சோடாவுக்குள்ளே வந்து கரையுமா? கரையாது. ஸோ த டிசால்வ்டு CO2 அப்படின்னா கரைந்திருக்கக்கூடிய CO2 பிகின்ஸ் ஆரம்பிக்குமா டு அன்டிசால்வ் பேக் டு த கேஸ் ஃபேஸ். அப்படின்னா ட்ரையிங் டு ரீப்ளேஸ் த கேஸ். அப்படின்னா அந்த கேஸை வந்து திரும்பி, அதாவது நல்லா பார்த்தா, ஸோ ஆகவே இந்த டிசால்வான CO2 வந்து பிகின்ஸ் டு அன்டிசால்வ் பேக். அப்படின்னா இது திரும்பி வந்து டிசால்வ் ஆகாது, டிசால்வ் ஆகாது. திரும்பி வந்து இதில் வந்து டு த கேஸ் ஃபேஸ், கேஸ் வடிவத்தில். அதனால் பேக் திரும்பி வராது. அன்டிசால்வ் ஆகாது. அன்டிசால்வ் ஆனது திரும்பி டிசால்வ் ஆகாது. நல்லா பார்த்துக்கோ என்ன சொல்கிறேன். ஸோ த டிசால்வ்டு CO2 அப்படின்னா இந்த டிசால்வான CO2 பிகின்ஸ் டு அன்டிசால்வ் பேக். அப்படின்னா அந்த அன்டிசால்வ் ஆனது திரும்பி வந்து டிசால்வ் ஆகாது. ரைட்டா? டு த கேஸ் ஸ்பேஸ், கேஸ் வடிவத்தில் டிசால்வ் ஆகாது, கரையாது. ட்ரையிங் டு ரீப்ளேஸ் த கேஸ் அப்படின்னா அந்த கேஸை வாயுவை மாற்ற வேண்டி திரும்பி வந்து வராது. தட் வாஸ் லாஸ்ட், அது போயிடுச்சு. இது CO2 வெளியேறிவிட்டது. அப்போ வென் யூ ஓப்பன் த பாட்டில், நீ ஓப்பன் பண்ணும்போது இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறான். தட் இஸ் ஒய், ஏனென்றால் யூ லீவ் இட் ஓப்பன் லாங் எனப், நீ அதை வந்து ரொம்ப நேரம் திறந்து வச்சுக்கணும். அதாவது தட் இஸ் ஒய், ஏனென்றால் இஃப் யூ லீவ்னா இஃப் யூன்னு நீ வைத்திருந்தால், லீவ்னா லீவ் இட்னா அந்த பாட்டிலை குறிக்குது. லீவ் இட்ன்றது பாட்டிலை, லீவ்னா வைத்திருந்தால், ஓப்பன் லாங் எனப் நீண்ட நேரமாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா இட் வில் கோஸ், அது ஃப்ளாட் மொத்தமாக வெளியேறிவிடும். கேட்டா? இட் வில் கோஸ்னா சென்று விடும், ஃப்ளாட்னா மொத்தமாக. அப்போ ஆல் த CO2 வில் பி கான், எல்லா CO2 வெளியேறிவிடும். அடுத்து பிலோன் அவே இந்த ஏர், அது எங்கே வரும்? பிலோன்னா கலந்து விடும். இதில் காற்றுல கலந்து விடும். இதுதான், இதோட முடிஞ்சு. உங்களோட அடுத்த அயனிக் ப்ராடக்ட் அதை ஏற்கனவே போட்டேன்.